ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் டோக்கி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம ஜேகேஎஃப்எஃபோட பார்ட் 4 பார்க்க போகிறோம். பார்ட் 3யோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த எஃப்எஃப்க்கு வந்து நான் தம்ப்நெயிலை சேஞ்ச் பண்ணியிருக்கேன். லைக் கொஞ்சம் அட்ராக்டிவாக மாற்றலாமே அப்படின்ற மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அப்புறம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்து பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் நியூவாக டெலிகிராமில் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வேணும்னா அதை செக் அவுட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்குது, வேணும்னா அதையும் தெரிஞ்சுக்கோங்க. திஸ் எஃப்எஃப் இட் ஜஸ்டான ஒரு இமேஜினேஷன் மட்டும்தான். இதை சீரியஸாக எடுத்துக்காதீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரீகேப் பார்த்துடலாமா? ஸோ லாஸ்ட் பார்ட்டில் என்ன இருந்திருக்குன்னா, ஜேகே அவரோட அம்மாவை பார்க்க போயிருந்திருப்பாங்க. அவங்க பயங்கரமாக ஜேகேவை வந்து ஹராஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அண்ட் ஜேகேயோட சிஸ்டர் சோஹி ஜேகே கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஜேகே டிஃபெண்ட் பண்ண போகிறப்ப ஜேகேயோட சிஸ்டர் ஒரு சீன் க்ரியேட் பண்ணி ஜேகேவை ஒரு 3 days டார்க்கான ஸ்டோர் ரூமில் அடைச்சிருந்திருப்பாங்க. அதே டைமில் நீங்கள் நம்ம புது மிஷனுக்காக ரைஃபிள்ஸ் வாங்க ஜின்னை மீட் பண்ண போயிருந்திருப்பீங்க. ஸோ ஜின்னை மீட் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் ஜேகேவை தேடி போயிருந்திருப்பீங்க. அந்த இடத்துல தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஜேகேவை வேலையிலேருந்து ரிசைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. அந்த இடத்துல ஜேகேயோட அட்ரஸ் கண்டுபிடிச்சி அவரோட ஹாஸ்டல் போயிருந்திருப்பீங்க. அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஜேகே மீட் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ அங்கே கொஞ்சம் கான்வர்சேஷன் வந்திருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் லாஸ்ட்டாக ஜேகே கிட்ட உங்களோட ஃபோனை கொடுத்துட்டு அங்கேருந்து போயிருந்திருப்பீங்க. அதோடு முடிச்சிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு இந்த பாட்டில் பார்த்துடலாம். ஜேகே நில்லு. யார் இந்த பொண்ணு? உனக்காக இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி உன்னை நின்று பேசிட்டு போகிறா. என்ன கேர்ள் ஃப்ரெண்டாடா? சொல்லவே இல்லை. ஹைங் அப்படிலாம் எதுவும் இல்லை ஹைங். தெரிஞ்ச பொண்ணு, அவ்வளோதான். தெரிஞ்ச பொண்ணு உனக்காக இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போகிறா. ஹைங் சரி, அதை விடு. சாரி ஜேகே, காலையில் கொஞ்சம் ஹாஷாக உங்ககிட்ட பேசிட்டேன். சுச்சுவேஷன் என்னென்னு எனக்கு தெரியாமல். பரவாயில்ல ஹைங், நீங்கள் என் மேலே இருக்கிற அக்கறையில் தான் பேசுனீங்கன்னு எனக்கு தெரியும். சரிடா, உனக்காக ஃபுட் வாங்கி வச்சுருக்கேன், போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, சாப்பிட்லாம். ஓகே ஹேங் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஜேகே வந்து ஃப்ரெஷ்ஷாக போயிடுறாரு. ஸோ ஜேகே ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்ததும் ஜேகேவும் ஒரு ரூம்மேட்டு உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம்டா என்னாச்சு? ஓனர் என்ன சொன்னான்? உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஹேங் என்ன நடந்திருக்கும்னு. வேலையை விட்டு போக சொல்லிட்டாரு. அவர் சொன்னதும் நீயும் வந்திருப்ப. வேறு என்ன ஹேங் பண்ண முடியும்? என்னோட சுச்சுவேஷன் அப்படி ஆகிடுச்சு. புரியுதுடா. சரி விடு. இப்போ என்ன, உலகத்தில் இது ஒரே ஒரு வேலை மட்டுமா இருக்குது? எவ்வளவோ வேலை இருக்குது, தேடிக்கலாம், விடு. உன் ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணுன்றதுக்காகவாச்சும் நீ வந்து ஒர்க் பண்ணி தான் ஆகணும் ஜேகே. ஏன்னா நமக்கு ஃபேமிலியிலேருந்து எந்த சப்போர்ட்டுமே இல்லைடா. நீயே ஒர்க் பண்ணி தான் கொடுத்துட்ருக்க அவங்களுக்கு. ஸோ எனக்கு உன் கனவெல்லாம் பற்றி தெரியும். பார்த்துக்கலாம், எதுனாலும் உன்னால் முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பிளான்? வேலை தேடி போக வேண்டியதான். சரி, ஓகே. சாப்பிட்டுட்டு தூங்கு, சீக்கிரம் நாளைக்கு கிளம்பிப்போம். ஓகே ஹைங். ஹைங் ஃபுட்டுக்கு தேங்க்ஸ். அடிங்க, என் தம்பிக்கு நான் வாங்கி கொடுக்க மாட்டேனா? போய் படுறா போடா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஜேகே ஒரு ரூம்மேட் அங்கேருந்து போயிடுறாரு. ஜேகே சின்னதாக ஸ்மைல் பண்ணிட்டு சாப்பிட்டதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அவரும் படுத்துடுறாரு. ஜேகே படுத்துட்டு நீங்கள் கொடுத்த மொபைலையே பார்த்துட்ருக்காரு. இந்த ஃபோனை வச்சு நான் என்ன பண்ணுறது? லாக்கில் இருக்குது. இது கூடவா உங்களுக்கு தெரியாது? இதை எப்படி யூஸும் என்னால் இப்போ பண்ண முடியாது அப்படின்னு ஜேகே யோசிச்சுட்டு இருக்கும்போதே அந்த ஃபோன் ரிங்காக ஸ்டார்ட் ஆகுது. ஜேகே டக்குன்னு எந்திரிச்சு உட்கார்றாரு. ஐயோ, என்ன பண்ணுறது? அவங்களுக்கு கால் வருது, நான் எடுக்கலாமா என்னன்னு வர தெரியலையே. ஏதாவது எமர்ஜென்சியாக இருந்தால் என்ன பண்ணுறது? சரி, ஓகே, எடுப்போம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஜேகே வந்து கால் அட்டென்ட் பண்ணுறாரு. ஹலோ, ஃபோனை கையில் தானே வச்சுருக்க, அட்டென்ட் பண்ண உனக்கு இவ்வளோ நேரமா? ஹலோ ஜேகே, உன்கிட்ட தான் பேசிகிட்ருக்கேன். வயன், சொல்லுங்க வயன். உங்கள் நம்பரா இது? இல்லை, வேறு யாரோன்னு நினச்சேன். உன்னை யார் இப்போ என்ன பண்ணா? எதுக்கு இப்படி பதற? இல்லை வயன், உங்கள் ஃபோனில் உங்கள் நம்பரே நீங்கள் சேவ் பண்ணலையா? நான் எதுக்கு என் ஃபோனில் என் நம்பரே சேவ் பண்ணோம்? சரி, ஓகே, அதுக்காக நான் கால் பண்ணல. உன்கிட்ட ஃபோனை கொடுத்தேன், பட் ஆனால் பாஸ்வேர்ட் சொல்லாமல் கொடுத்துட்டேன்ல. இதுதான் பாஸ்வேர்ட், இதை யூஸ் பண்ணி அன்லாக் பண்ணிக்கோ. அண்ட் அந்த ஃபோனில் இருக்கிற ஃபைல்ஸ் அண்ட் நிறையா திங்ஸை நான் இன்னும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் அப்படியே அவன் கையில் கொடுத்துட்டு வந்துட்டேன். அது நான் இங்கேருந்தே என்னென்னு பார்த்துக்கிறேன். அது வரைக்கும் ஏதாவது மெயில் ஒரு கால் ஏதாவது வந்துச்சுன்னா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ண. ஓகே? ஹலோ ஜேகே. வயன், ஓகே வயன், ஓகே, பாய். நீங்கள் கால் கட் பண்ணதும் ஜேகே அப்படியே பெட்டில் விழுகிறாரு. ஐயோ,
நான் என்ன பண்ணி தொலைச்சேன்னு தெரில. நீ ஏன் இப்படி பண்ணுற? இவள் வாய்ஸ் கேட்டாலே ஏன் நீ இப்படி துடிக்கிற? இதை மட்டும் என்னால் சரியே பண்ண முடியாது போல். இங்கே பாரு, உன்னை நான் பத்திரமா பார்த்துப்பேன், உனக்கு எதுவும் ஆகாது. அவள் யாரை வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அவள் கண்ணு கிண்ணுன்னு என்ன வேணாலும் வச்சுட்டு போட்டோம், ஆனால் அவளை பற்றி நீ பயப்படக்கூடாது, ஓகே? அப்படின்ற மாதிரி ஜேகே அவரோட செஸ்டில் கை வச்சு பேசிகிட்டு இருக்காரு. அப்படியே நீங்கள் ஜேகே கிட்ட பேசி முடிச்ச அடுத்த செகண்ட் ஜிமினுக்கு கால் பண்ணுறீங்க. ஜிமின் எங்கே இருக்க? மேன்ஷனில் இருக்க ஒயன். என்னாச்சு? எதுவும் இவன் எது கால் பண்ணுறா எது கட் பண்ணுறானே தெரிய மாட்டேங்குது. சே ஜிமின் ஃபோக்கஸ். ஓகே ஜின், ஓகே ஜின். நீங்கள் மேன்ஷனுக்கு வந்து இறங்கினதும் அங்கே இருக்கிற கார்ட்ஸ் எல்லாருமே உங்களுக்கு பவ் பண்ணுறாங்க. ஜிமின் எங்கே இருக்கான்? மேம் பேஸ்மெண்ட்டில் இருக்கார் மேம். டேய் கோலி குஞ்சு, என்னடா சுட முடியலையா? ஏய் எப்போ பார்த்தாலும் என்ன அதை சொல்லிட்டு நீ வந்து இதை பிடிச்சிப்பாரு, இது புது வெர்ஷன், நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணதே இல்லை. இந்த கன் எவ்வளோ வெயிட்டாக இருக்குன்னு உனக்கு தெரியுமா? என்னால் ஒழுங்காக ஹோல்ட் பண்ணி எய்ம் பண்ண முடியல. சும்மா என்ன அப்படி சொல்லிக்கிட்டு உண்மைகள் சில நேரம் கசக்க தான் செய்யும் ஜிமின். அக்செப்ட் பண்ணிட்டு மூவ் ஆன் ஆகி போகிறது தான் லைஃபு. ஜின் பாருங்க ஜின் இப்படியே பண்ணிகிட்டு இருக்கா. இந்தா முடிஞ்சால் அவளை சுட்டு காட்ட சொல்லுங்கள் ஜின், இதை ஹோல்ட் பண்ண சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. ஜிமின் அமைதியாரு, அவளை பற்றி உனக்கு தெரியும். என்ன அமைதியாரு? அவளுக்கு முன்னாடியிலேருந்து கன்னை ஹோல்ட் பண்ண கை என்னோட கை. என்னாலே இது எதுக்கு பிடுங்குற? நானே கொடுக்க போகிறேன். என்னாலே இது ஒழுங்காக ஹோல்ட் பண்ணி நைஸ் ஷாட்டில். ஏய் என்ன பண்ண நீ? எப்படி நீ எப்படி கரெக்டாக சுட்ட? திரும்பி சுட்டு காட்டு, திரும்பி சுட்டு காட்டு. நான் என்னால் ஒத்துக்க முடியாது. இப்போ ஓகேவா? அங்கே சுட்டது ஓ மேலே சுட்டா இன்னும் பர்ஃபெக்டாக உனக்கு புரியும் போல். அம்மா தாயே என்ன விட்டுருமா, நீ நல்லா தான் கண்ணை பிடிக்கிற. நீ எப்போ வாய் பேசுறது நிறுத்தியோ அப்போ தான் உன்னோட டேலண்ட்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகும், ஓகேவா? ஷட்டப் பண்ணிட்டு வா மேலே. வயன் இல்லை, எங்கே போன நீ? ரொம்ப நேரம் ஆச்சு, எதுவும் இன்ஃபார்ம் பண்ணாமல் வேற போகிற. வர 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 செயல் எதுவும் சரியில்லையே. உன்கிட்ட எதுக்குடா நான் சொல்லணும்? நீ ஒரு தடவை போகும்போது என்கிட்ட சொல்லிட்டா போகிற. நீ என்னை எப்பயுமே எங்கே போகிறேன்னு கேட்டதே இல்லையே. எனக்கு கொஞ்சம் மேனஸ் இருக்குது ஜிமின், அதனால நான் கேட்டதில்லை. எங்கே போகிறேன்னு கேட்டால் மேனஸ் இல்லாதா ஜின்? அப்பெல்லாம் அது இல்லையே. இட்ஸ் அ கேர். உன்னோட இந்த கீர் எல்லாத்தையும் எடுத்து மூட்டை கட்டி வச்சுட்டு, இந்த கன் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஒழுங்கு மரியாதையாக சீக்கிரம் போய் தின்னுட்டு தூங்குற வழியை பாரு. நாளைக்கு சீக்கிரமாக காலையில் நம்ம ட்ரைனிங் பேஸ் பண்ணோம், ஓகே? அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் அங்கேருந்து போகிறீங்க. எதுக்கு ஜிமின் அவட்ட சேலஞ்செலாம் பண்ணுற? ஜின் இங்கே எவ்வளோ நடந்துச்சு, அந்த விஷயத்துக்கு அப்புறம் நிறையா பேசணும். அதெல்லாம் விட்டுட்டு திருப்பி அதுலேயே வந்து நான் மூக்குடைஞ்சதுலேயே வந்து நிற்கிறீங்களே, ஏன்? ஃபன்னு உங்களுக்கெல்லாம் என்னை பார்த்தா ஃபன்னாக தெரியுது. மார்னிங்காக ரொம்ப நேரம் இருக்குது, நான் போய் மஜா பண்ணிட்டு வரேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஓகே? ஜிஜின் அவட்ட மட்டும் சொல்லிடாதீங்க, இல்லாட்டி சங்கிலே மிதிப்பா. போயிட்டு வா ஜிமின், நானும் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமின் எல்லாருமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நீங்கள் உங்களோட ரூமுக்கு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு அங்கே இருக்கிற விண்டோ கிட்டே நின்று அங்கே இருக்கிற ஃபுல் பிளேஸையும் பார்த்துட்ருக்கீங்க. கீழே கார்ட்ஸ் எல்லாம் நின்றுட்டுருக்காங்க. அண்ட் 2-3 பேர் கால்லாம் பேசிகிட்ருக்காங்க. நீங்கள் கொஞ்ச நேரம் அங்கேயே இருந்து யோசிச்சுட்டு சுகாக்கு கால் பண்ணுறீங்க. இப்போ எதுக்கு கால் பண்ணுற? இல்லை நீ இருக்கியா செத்துட்டியான்னு பார்க்குறதுக்கு தான் கால் பண்ணேன். வயன் ஐ எம் நாட் இன் த மூட். உன்னை நல்லா விசாரிக்கிறதுக்கெலாம் எவனாச்சும் கால் பண்ணுவானா? கோயினை பற்றி எதாவது தெரிஞ்சா, ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ்? இதெல்லாம் ஒன்றும் வரல, எதுவுமே யாரும் சொல்லலை. அவங்கக்கிட்ட இருந்தும் எந்த மெசேஜஸ் எதுவுமே வரல. எல்லாம் ஓகே தானே? சேஃபாக வந்துடுவாங்க. அந்த ஒர்க் எப்படி போய்ட்டுருக்கு? இதில் நீ எவ்வளோ இன்வால்வ் ஆகாமல் இருக்கியோ அவ்வளோ நல்லா போகும், உனக்கே அது தெரியும். சரி ஓகே, கேரி ஆன், அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா காலை கட் பண்ணிடுறாரு. கால் கட் ஆனதும் உங்களோட ஃபோனில் நீங்கள் லாஸ்ட்டாக பண்ண கால்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகுது. அப்போது நீங்கள் உங்களோட ஃபோன் நம்பர் பார்க்குறீங்க, அதாவது ஜேகே கிட்டே இருக்கு இல்லையா, அந்த ஃபோனோட நம்பர் பார்த்துட்டு நின்றுட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே ஜேகே மெதுவாக எந்திரிக்கிறாரு. பார்த்தா அவரோட ரூம்மேட் அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டுருக்காரு கால் பேசிட்டு. லைக் ஏதோ ஒரு டென்ஷனில் அவர் இருக்க மாதிரி தெரியுது. ஜேகே அவரோட ஃபேஸ் எல்லாம் ரப் பண்ணிட்டு அந்த பெட்ஷீட்டெல்லாம் மடித்து வச்சிட்ருக்காரு. அப்போது அவரோட ரூம்மேட் ஜேகே பக்கத்தில் வராரு. ஹைங் என்னாச்சு ஹைங், ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஜேகே நான் ஊருக்கு போகணும் ஜேகே, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, சீரியஸாக இருக்காங்களாண்டா, நான் எப்போ வருவேன்னா எனக்கு தெரியாது, நீ பத்திரமா இருந்துப்பல்ல?
ஹைங் எனக்கு என்ன, நான் பத்திரமா இருப்பேன், ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் போயிட்டு வாங்க ஹைங். உன்கிட்ட மணி இருக்காடா ஃபுட் வாங்க இல்லை ஏதாவது? இல்லை ஹைங், என்கிட்ட மணி இருக்குது, நான் பார்த்துக்குறேன், நீங்கள் போயிட்டு வாங்க. சரி ஜேகே, ஏதாவது ஒரு பிரச்சனைனா எனக்கு கால் பண்ண, நம்பர் தெரியும்ல, யார்கிட்டயாச்சும் ஃபோன் வாங்கினா கூட எனக்கு கால் பண்ண, ஓகேவா? நான் போயிட்டு வரேன், பத்திரமா இரு, ஓகே? நான் எதுனாலும் இப்படி உன்ட்ட இன்ஃபார்ம் பண்ணுவேன். சரி ஓகே, இங்கே பசங்க நம்பர் இருக்குது, நான் எதுனாலும் அவங்ககிட்ட சொல்லி விடுறேன், சரியா? பத்திரமா இருடா, சீக்கிரம் வந்துட ட்ரை பண்ணுறேன். இங்கே ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் பத்திரமா இருந்துப்பேன், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு ஜேகே சொல்லவும், ஜேகேயோட ரூம்மேட் அவரோட ஹெட்டை வந்து பேட் பண்ணிட்டு அங்கேருந்து அவரோட பேக்ஸ் எடுத்து கிளம்புறாரு. ஜேகேயோட ரூம்மேட் அங்கேருந்து போனதும் ஜேகே போய் ஃப்ரெஷ் ஆகி ரெடி ஆகுறாரு. ஏன்னா வேலை தேடி போகணும் இல்லையா, ஸோ அதுக்காக ரெடி ஆகி அங்கேருந்து கிளம்புறாரு. அதே டைமில் பிளான் பண்ண மாதிரி நீங்கள் ஜிமின் 2 பேருமே ட்ரைனிங் பேஸ்க்கு வரீங்க. பார்த்தா அந்த இடத்துல ஆல்ரெடி கார்ட்ஸ் எல்லாமே அசம்பிளாக இருக்காங்க. அண்ட் அங்கே ஸோ அங்கே ஜின் கூட ஒருத்தர் இருக்கார். ஒய்யன், என்னடி இந்த காய் பையன் எதுக்கடி இங்கே வந்தான்? என்னடா பேசுகிற? அவன் தானடா நமக்கு கார்ட்ஸை கொடுப்பான், காயோ பழமோ நின்றுட்டு போகிறான் விடு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்களும் ஜிமினும் உள்ளே போகிறீங்க. வாவ், கிளாட் டு see you ஒயன், உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் நாங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு காய் வந்து உங்களை ஹக் பண்ண வராரு. ஜிமின் அதுக்குள்ளே நடுவில் போய் காயை ஹக் பண்ணிடுறாரு. காய், என்ன ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து? என்னடா ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்குறேன், என்ன கட்டுப்பிடிக்காமல் ஸ்ட்ரைட்டாக ஒயன்ட்ட போக பார்க்குறேன்? டேய் குட்டி, ஒழுங்கு மரியாதையாக நகர்ந்துரு, நான் அவளை தான் பார்க்க வந்தேன் அப்படின்ற மாதிரி ஜிமின்ட்ட சொல்லிவிட்டு காய் உங்ககிட்ட வந்து உங்களையும் ஹக் பண்ணுறான். நீங்களும் பேக் ஹக் பண்ணுறீங்க. ஒத்தாடி, இன்னொரு தடவை ஜிமின் அந்த மாதிரி ஏதாவது சொன்னான்னு வச்சுக்கோவேன், சங்கு அறுத்துருவேன். அவனை நான் மட்டும்தான் அப்படி சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் ஹக்கை பிரேக் பண்ணுறீங்க. ஈவன் ஜிமின்கே அது கேட்டிருக்கோம். ஜிமின் அங்கே நின்று ஸ்மிக் பண்ணிகிட்ருக்காரு. காய் ஒரு மாதிரி ஃபேஸை வச்சுட்டு உங்களை விட்டு தள்ளி போயிடுறாரு. வயன் வா, பசங்க எப்படின்னு பார்ப்போம். நீங்கள் காயோட ஷோல்டரில் பேட் பண்ணிட்டு ஜிமின் கிட்டே போய் நிற்கிறீங்க. பரவாயில்லையே காய், நிறைய பசங்க தான், எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நிறைய கார்ட்ஸ் கிடச்சிருக்காங்க இந்த தடவை. நீ கூப்பிட்டு வந்த பசங்களோட ஸ்கில்ஸை டெஸ்ட் பண்ணிடலாமா? ஜின், கன்ஸை கொடுங்க. ஜின் அங்கே இருக்கிற எல்லார் கையிலையுமே புதுசான அந்த ரைஃபிளை கொடுக்குறாரு. நீங்கள் அங்கே நின்று அங்கே இருக்கிற எல்லா பசங்களோட ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷனை நோட் பண்ணுறீங்க. ஒருத்தரோட ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் வித்தியாசமாக இருக்குது. லைக் உங்களுக்கு தெரியுது, அந்த கன்னை ஹோல்ட் பண்ணும்போது அவங்கக்கிட்ட இருக்கிற கான்ஃபிடென்ஸ் லோ ஆகிறது. எல்லாருமே ரைஃபிளில் ஹோல்ட் பண்ணி நிற்கிறாங்க. ஜின் கமாண்ட் கொடுத்தா அடுத்த செகண்ட் எல்லாருமே ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டாப் திஸ் ஷிட், டோன்ட் யூ ஹாவ் எனி காமன் சென்ஸ்? ஒரு நாய்க்கும் கன்னை ஒழுங்காக ஹோல்ட் பண்ண தெரில. நீங்களாம் கன்னை பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஒருத்தனுக்கு எய்ம் பண்ண தெரில, ஒருத்தனுக்கு ஸ்டேடியாக நிற்க தெரில, ஒருத்தன் கண்ணில் பயம், இன்னொருத்தனுக்கு கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. காய், இதுதான் உன்னோட எக்ஸலண்ட்டான டீமா? ட்ரைனிங் கொடுப்பீங்களா மாட்டிங்களா? ஷிட்டை விட கேவலமாக சுட்டுட்ருக்காங்க. ஒருத்தர் சுட்டதாச்சும் அங்கே இருக்கிற டம்மி மேலே பட்டிருக்கா பாரு, ஒரு புல்லட் கூட அங்கே படலை. இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு டீமை வச்சுட்டு என்னால் அங்கே போய் என்ன புடுங்க முடியும்னு நினச்சிட்ருக்கீங்க? நீங்கள் பேச அங்கே இருக்கிற பசங்களோட கையெல்லாம் இன்னும் ஷேக்காக ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் பயங்கர கோவத்தோட அங்கே இருக்கிற ஒரு பையன்கிட்ட போய் கன்னை வாங்குறீங்க. கன்னை எப்படி ஹோல்ட் பண்ணணும்னு தெரியுமா? கன்னை கம்ஃபர்டபுளாக ஸ்டெடியாக ஃபஸ்ட்டு ஹோல்ட் பண்ண தெரியணும். உன்னோட ஸ்டெடினஸ் ஒரு கல் மாதிரி இருக்கணும். ஒரு சின்ன அசைவு வந்தாலும் அந்த புல்லட் எங்கே போகுன்னே தெரியாது. நெக்ஸ்ட், எய்ம். கரெக்டாக எய்ம் பண்ண உனக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம மிஷனில் நீ ட்ரிகரை ப்ரெஸ் பண்ணும்போது உன்னோட எய்ம் கொஞ்சம் மிஸ் ஆச்சுனாலும் அடுத்த நிமிஷம் நீ உயிரோடு இருக்க மாட்ட. சாவணும்னு ஆசை இருக்கிற எல்லாரும் இவ்வளோ கேவலமாக தான் சுடுவாங்க. மேபி உங்களுக்கு யாருக்கும் வாழணும்னு ஆசை இல்லை போல். திஸ் இஸ் நாட் அ ஃப்ரிக்கிங் டாய் டு ப்ளே வித் இட். இதை பிடிக்கிறதுக்கெலாம் ஒரு தகுதி வேணும். ஐ திங்க் உங்கள் யாருக்கிட்டேயுமே அது இல்லை. ஷிட், என்ன பண்ண போகிறேன்னு தெரில. ஜிமின், ஹோல்ட் திஸ். நீங்கள் ஜிமின் கையில் கன்னை கொடுத்துட்டு அங்கே முன்னாடி, அதாவது அந்த டம்மி முன்னாடி போய் நிற்கிறீங்க. ஃபோக்கஸ் ஆன் ஹிம். அவன் எப்படி கன்னை ஹோல்ட் பண்ணுறான், எப்படி பிடிச்சிருக்கான், அவனோட ஸ்டெடினஸ், கான்சன்ட்ரேஷன் ஒன்றொத்தையும் கவனிங்க. ஜிமின், ஷூட்னு சொன்ன அடுத்த செகண்ட் நீ ஷூட் பண்ணும். ஓகே வேன். நீங்கள்
உங்களோட ஹேண்ட்ஸை பேக்கில் ஃபோல்ட் பண்ணி ஜிமினை ஸ்ட்ரெயிட்டாக பார்த்து நிற்கிறீங்க. ஜிமின் கன்னை ரீலோட் பண்ணி உங்களை எய்ம் பண்ணுறாரு. ஷூட். ஜிமின் பர்ஃபெக்டாக அந்த டம்மியில் சுடுறாரு. நீங்கள் ஒரு ப்ரவுட் ஸ்மைலோட ஜிமின் கூட வந்து ஒரு ஹைஃபை பண்ணிட்டு ஜிமின் கையில் இருக்கிற கன்னை வாங்கி அங்கே இருக்கிற அந்த காட் கிட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து வெளியே போகிறீங்க. உங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே ஜிமின் ஜின் எல்லோரும் வராங்க. ஜின் நீங்கள் பாருங்கள், எனக்கு செம்ம இரிட்டேட் ஆகுது. வி ஹாவ் ஒன்லி ஃபக்கிங் ஒன் டே. இவனுங்க என்ன கிழிப்பாங்கன்னு எனக்கு தெரில. அவனுங்க செத்தாலும் பரவாயில்ல, எனக்கு பர்ஃபெக்டாக பசங்க ரெடியாக இருந்திருக்கணும். ஒரு சின்ன மிஸ்டேக் கூட இதுலேருந்து வரக்கூடாது. எங்களுக்கு இங்கே 1008 வேலை இருக்குது. இந்த மாதிரி சில்லற பசங்க பின்னாடி சுற்றிட்டு இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்குற நொட்டுற வேலை மட்டும் எங்களுக்கு கிடையாது. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே காய் வராரு. ஒயன் நியூ ரைஃபிள், அதனால தான் நியூ ரைஃபிள்ன்றதை ஒன்று தெரிஞ்சு வச்சுட்டு தப்பிக்கிறியா? நீங்கள் காயோட ஷர்ட் காலரை போய் ஹோல்ட் பண்ணுறீங்க. ஐ நோ அபவுட் யூ வெரி வெல். நீ எவ்வளோ டேலண்டடான பர்சன், என்னென்ன உன்னால் கிழிக்க முடியுன்றது எனக்கு தெரியும். ஆனால் உன்கிட்ட இருக்கிற பசங்க இவ்வளோ கேவலமாக இருப்பாங்கன்னு நான் நினச்சதே இல்லை காய். இங்கே பாரு, இது விரல் சுப்புற விஷயம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு டீல் இது என் கையிலேருந்து மிஸ் ஆகி போச்சுன்னு வச்சுக்கோ. இதில் யார் யாரெல்லாம் உள்ளே இருக்கீங்களோ ஒருத்தனையும் தேடி தேடி கொடூரமாக கொள்ளுவேன். யூ நோ அபவுட் மீ. உன் பசங்களுக்கு எப்படி ட்ரைனிங் கொடுக்கணும்னு உனக்கு தெரியும்ல. இன்னும் உனக்கு 15 hours தான் இருக்குது. அதுக்குள்ளே இந்த வேலையை முடிச்சுட்டு உன் பசங்களை ரெடியாக வச்சுக்கோ. இல்லாட்டி அங்கே டம்மிக்கு பதிலாக இன்னும் நிற்க வச்சு ஒரு புல்லட்டையும் உடம்புல இறக்குவேன். ஓகே, குட் லக். நீங்கள் காயை வேகமாக புஷ் பண்ணிட்டு அங்கேருந்து போகிறீங்க. ஜிமினும் உங்கள் பின்னாடியே வராரு. ஐயோ, எதுக்கடா இப்போ சிரிச்சிட்ருக்க? அந்த காய் ஃபேஸை பார்த்தியா? ஐயோ, பையன் அள்ளுல ஓட்டிருச்சு மூஞ்சில் நீ பேசின பேச்சுக்கு. அவன் இமேஜினே பண்ணியிருப்பான் நீ சொல்லும் போது ஒரு புல்லட்டும் அவன் உடம்புல இறங்குறத. அவன் என்னடி பண்ணுவான்? அவனோட காட்ஸ் எப்படி இருந்தாங்கன்னா அவன் என்ன பண்ணுவானா? இல்லை, எனக்கு புரியல. அவனுக்கு தெரியும்ல என்னை பற்றி, யாரு கூட டீலிங் வைக்கிறோன்னு. என்கிட்ட அவன் ப்ளே பண்ணணும்னு நினச்சான்னா வச்சுக்கோவேன், அவன் உயிரோடையே இருக்க மாட்டான். அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். சரி, இப்போ என்ன பண்ணலாமா? போ, நம்ம பேஸுக்கு போ. நம்ம பசங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். சுகாவை வேறு அங்கே விட்டுட்டு வந்திருக்கேன். ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இங்கே ஜேகே ஜாப்காக ஒரு கடையில் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. தம்பி, நீ தானாப்பா ஜாப் கேட்டு வந்திருந்த? ஆமாம் சார். சரி, உள்ள வா. தம்பி, இங்கே பாரு, உடனே நோ சொல்கிறேனேன்னு எதுவும் நினைக்காத. இப்போதைக்கு தேவையான ஆள் எல்லாமே இருக்காங்க. அண்ட் எந்த ஆளும் தேவைப்படுற மாதிரி தெரியல. அதுவும் இல்லாமல் நீ ஆல்ரெடி பாரில் வேலை செஞ்சுருக்க. இது கெஃபே தம்பி, அப்படியே ஆப்போசிட். இது செட் ஆகுமா என்னன்னு தெரில. அண்டு நீ என்ன ஒர்க் பண்ணணும் எனக்கு தெரில. ஸோ சாரி, இங்கே வேலை இல்லைப்பா அப்படின்னு அந்த ஷாப் ஓனர் சொல்லவும் ஜிகே வேகமாக அங்கேருந்து எந்திரிச்சு போகிறாரு. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஏன்னா அவர் பாரில் என்ன வேலை செஞ்சிட்ருப்பான்னு எனக்கு தெரில அப்படின்னு சொன்னது அவருக்கு ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருக்கும். ஜிகே அந்த கடையிலேருந்து வெளியே வந்து ஸ்ட்ரெயிட்டாக அங்கே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது. ஸோ அங்கே இருக்கிற ஒரு சேரில் போய் உட்காந்துடுறாரு. அவருக்கு டைம் போகிறதே தெரியல. இப்போது நைட் ஒரு 11 o'clock இருக்கும். ஐயோ, எவ்வளோ மோசமான நாள். சி, அங்கே தெரிஞ்சு இங்கே தெரிஞ்சு செக். இதில் இந்த சுகா கூட கத்தியே என் தொண்டை தண்ணியெல்லாம் போச்சு. நீ எதுக்கு நான் அவன்கிட்ட பேசுகிறேன்? நமக்கும் அவனுக்கும் செட்டே ஆகாது. அவன்கிட்ட எதுக்கு போய் வாய் கொடுத்துட்ருக்க? அவனை விட்டால் வேறு யார்ட்டடி நான் போய் பேசுவேன்? அவனை வச்சு ஃபன் பண்ணுறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ அவனை வச்சு ஃபன் பண்ணுற, அவன் இரிட்டேட் ஆகி கோவத்தில் கொந்தளிச்சிட்ருப்பான். எதுக்கு இதெல்லாம்? என்னமோ போ. ஜென் கால் பண்ணார். அவங்ககிட்ட இருக்கிற பசங்க பர்ஃபெக்டாக சுட ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஈவன் அந்த காய் பையனையே முன்னாடி நிற்க வச்சு சுட்டாங்களாமே. சுட்டாங்களா? செத்துட்டானா என்ன? நானும் அதை தாண்டி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பார்த்தா பசங்கெல்லாம் பர்ஃபெக்டாக சுட ஆரம்பிச்சு இந்த காய் பையன் உயிர் தப்பிச்சிட்டானாமே. ஜிமின், எனக்கு அவனை சுத்தமாக பிடிக்கல. ஆனால் இந்த காட்ஸை கொடுக்குற ஒரே ஒரு காரணத்துக்காக அவனை சகிச்சிட்டு போயிட்டுருக்கேன். உனக்கு தெரியுதாடி, அவன் உன்னை பார்க்குற விதமே சரியில்லை. அவன் அப்படி பார்க்கும்போதே அவன் மூஞ்சில் ஐயோம்மா
உயன் காலில் பிரேக் இருக்குன்னா எப்படி வேணாலும் அமுத்துவியாடி? ஐயோ வாயிலே இடிச்சிருச்சு. எதுக்கடி இப்போ கார் நிறுத்திட்டு என்னடி வேடிக்கை? ஏய் அது ஜேகே தானே, அவன் என்ன அங்கே பண்ணுறான்? டைம் 11 மணி ஆச்சு. ஜிமின் பேச பேச நீங்கள் கார் டோர் ஓப்பன் பண்ணி ஜேகே கிட்ட நடக்க ஆரம்பிச்சிடுறீங்க. நீங்கள் போகிறத பார்த்துட்டு ஜிமினும் வேக வேகமாக அவங்க பின்னாடியே வராரு. ஜேகே அவரோட ஹெட்டில் கை வச்சுட்டு அந்த பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துருக்காரு. ஜங்குக் ஜேகே கிட்ட இருந்து எந்த மூமெண்ட்டுமே இல்லை. அதுக்குள்ளே ஜிமின் வந்துடுறாரு. ஜேகே கிட்ட போய் அவரோட ஷோல்டரை பேட் பண்ணுறீங்க. ஹே என்னாச்சு? ஜேகே அப்போ தான் அவரோட ஹெட்டப் பண்ணி உங்களை பார்க்குறாரு. உங்களை பார்த்ததும் டக்குன்னு எந்திரிச்சு நிற்கிறாரு. ஒயன் ஒயன் இங்கே என்ன பண்ணுறீங்க? ஜிமின் நீங்களம்மா? டேய் நீ என்னடா இங்கே பண்ணிருக்க? மணி 11 காலாச்சு. என்ன உன்னோட ஷிஃப்ட் எதுவும் இல்லையா? வேலைக்கு போகல, இங்கே உட்காந்து தூங்கிட்டு இருக்க? ஜிமின் என்னாச்சு உனக்கு? இங்கே என்ன பண்ணுற? டைம் என்ன? இவ்வளோ லேட் நைட்டில் இங்கே என்ன உட்காந்துருக்க? ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்? வயன் இல்லை வயன், அது நீங்கள் அப்போ தான் ஜிகே கையில் இருக்கிற ஃபைலை நோட் பண்ணுறீங்க. அதை எடுத்து அதை பார்க்குறீங்க. அதோட ரெஸ்யூமா? என்ன ஜிகே ஜாப் தேட ஸ்டார்ட் பண்ணிட்டியா? இன்னைக்கே வா. ஜாப் தேடுறானா? ஏய் என்னடா பாருக்கு போகிறது இல்லையா? ஜிமின் இல்லை, அங்கேருந்து போக சொல்லிட்டாங்களா? எவ்வளோ தைரியம் இருந்தால் உன்னை அங்கேருந்து போக சொல்லியிருப்பான் அவன். விடு நான் செஞ்சிட்றேன். என்னாச்சு உனக்கு? வேலை இல்லையா இப்போது? வேலை இல்லைன்னா ஏன்டா இப்படி உட்காந்துருக்க? வீட்டுக்கு போய் உட்காரு. இல்லை ரூமில் யாரும் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஒரு மாதிரி இருந்துச்சு, அதனால தான் இங்கே உட்காந்துட்ருக்கேன். அதனால இங்கே உட்காந்துருவியா? அல்வா மாதிரி இருக்காங்க, நிறைய தூக்கிட்டு போயிட்டா என்னடா பண்ணுவேன்? நீங்கள் அப்படி சொல்லவும் ஜேகே உங்களை ஷாக்கிங்காக பார்க்குறாரு. அதுக்குள்ளே ஜிமின்க்கு ஒரு கால் வருது. ஒயன் ஜின் கால் பண்ணோம், ஒரு சின்ன வேலை, நான் என்னென்னு பார்த்துட்டு செக் பண்ணிட்டு மேன்ஷன் வரேன். யூ கேன் மேனேஜ் நோ? நான் பார்த்துக்கிறேன்டா, நீ போ. சரி ஜேகே, டேக் கேர், சீக்கிரம் மீட் பண்ணலாம். இப்படி கவலைப்பட்டு இப்படிலாம் உட்காராதடா, பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமின் வந்து அந்த கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. வயன் 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 ஜிமின் கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாரு, நீங்கள் எப்படி போவீங்க? ஒரு கால் பண்ணால் 10 கார் வந்து நிற்க போகுது, உனக்கு எதுக்கு அந்த கவலைலாம்? சரி என்ன ஃபீல் பண்ணிட்டுருக்கியோ வேலை கிடைக்கலன்னு? இல்லைங்க, அடுத்து என்ன பண்ணுறதுன்னே தெரில, ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, அதனால தான் இங்கேயே உட்காந்துட்டேன். நான் வரும்போதே லாஸ்ட் பஸ்ஸும் போயிடுச்சு, எப்படி வீட்டுக்கு போகிறதுன்னு தெரில. உன்னோட ஹாஸ்டல் இங்கேருந்து தூரம் இல்லை, ஒரு ரூம்மேட் யாரும் இல்லைன்னு சொன்னல? சரி வா, நான் ஒன்று கூப்பிட்டு போகிறேன். இல்லை வயன், நான் அப்படியே நடந்து. இங்கே பாரு, நான் ஒன்று சொன்னால் அதை கேட்கணும், அதுக்கு மறுத்து பேசுகிறது ஏதாவது பேசுனா எனக்கு சுத்தமாக பிடிக்காது, ஓகே? ஜேகே அமைதியாகிடுறாரு. நீங்கள் உங்களோட ஃபோன் எடுத்துகிட்டு கொஞ்சம் தள்ளி போயிடுறீங்க. ஒரு 2 மினிட்ஸில் ஒரு 2 கார் வருது. ஒரு கார்லேருந்து கார்டு இறங்கி உங்ககிட்ட அந்த கீயை கொடுத்துட்டு அவர் இன்னொரு காரில் ஏறி போயிடுறாங்க. நீங்கள் அந்த கார் கீயை எடுத்துகிட்டு ஜேகே கிட்டே வரீங்க. ஜேகே உன்கிட்ட ஃபோனுன்னு ஒன்று கொடுத்துட்டு போனேன், அது எங்கே? வயன் நான் சுத்தமாக மறந்துட்டேன் வயன், அது ஹாஸ்டல்லே இருக்குது. ஹாஸ்டலில் வச்சு நல்லா பூஜை போடு. இரிட்டேட் பண்ணாத ஜேகே, உனக்கு எத்தனை கால் பண்ணேன்னு தெரியுமா? நான் வந்துட்டு அப்போவே சொன்னேன்ல, அதுக்கு ஏதாவது மெயில் வந்துச்சுன்னா கால் வந்துச்சுன்னா எனக்கு சொல்லுன்னு. ஐயோ சரி வந்து ஏறு, ஹாஸ்டல் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் காரில் போயிடுறீங்க. ஸோ ஜேகேவும் ஏறிடுறாரு. ஸோ 2 பேரும் ஜேகேயோட ஹாஸ்டல் போகிறீங்க. ஜேகே அவரோட ஹாஸ்டலுக்கு போய் உங்களோட ஃபோனை எடுத்துகிட்டு கீழே வராரு. வயன் இந்தாங்க ஃபோன், வச்சுக்கோ, காரில் ஏறு. வயன் காரில் ஏறுன்னா ஏறு. ஸோ நீங்கள் ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இப்போது உங்களோட மேன்ஷனில் இருக்கீங்க. ஜேகேவும் நீங்களும் ஆப்போசிட்டில் கவுச்சில் உட்காந்துருக்கீங்க. அப்புறம் ஜேகே என்ன பிளான்? அடுத்து என்ன பண்ண போகிற? ஏதாவது ஜாப் ஏதாவது கன்ஃபார்ம் ஆச்சா என்ன? இல்லைங்க, இன்றைக்கி ஃபுல் டே தேடினேன், ஒரு 5 ஷாப் போனேன், பட் எதுவுமே செட் ஆகலை. எல்லாமே ஆல்ரெடி நான் பாரில் ஒர்க் பண்ணதுனால ஒரு மாதிரி பார்க்குறாங்க, வேலை கொடுக்க மாட்றாங்க. வேன் புரியுது எதனால் அவங்க வேலை கொடுத்துருக்க மாட்டாங்க. நீ ஒழுங்காக உன் நெக்கில் இருக்கிற கீஸ் எல்லாம் கவர் பண்ணியிருந்தனாலே அவங்க கண்டிப்பாக உனக்கு வேலை கொடுத்துருந்துப்பாங்க.
அப்படி நீங்கள் சொல்லவும் ஜேகே அப்போ தான் நோட் பண்ணுறாரு அவரோட நெக் ஃபுல்லாக ஹிக்கியாக இருந்திருக்கும் நீங்கள் பண்ணது. ஜேகேக்கு அது கொஞ்சம் கூட ஞாபகம் இருந்திருக்காது. இப்போ கவர் பண்ண என்ன பண்ண போகிற? அதான் ஒருத்தனும் வேலை கொடுக்கலல்ல. என்கிட்ட ஒரு ஒர்க் இருக்குது, நீ எப்படியும் அதை பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். இல்லாட்டினாலும் உன்னை எப்படி பண்ண வைக்கணும்னு எனக்கு தெரியும். அதுக்கு நீ எவ்வளோ கேட்குறியோ உனக்கு நான் பே பண்ணுறேன். என்ன சொல்கிற? என்ன மாதிரி ஒர்க் வயன்? எனக்கு இந்த சண்டை போடுறது இந்த மாதிரிலாம் செட் ஆகாது. அந்த மாதிரிலாம் இல்லை, உனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒர்க்காக தான் இருக்கும். ஓகே வயன், என்ன ஒர்க்குங்க? சொல்கிறேன், டைம் வரும்போது நானே சொல்கிறேன். ஏஜ் 22 தானா? ஆமாம் வயன், 22 தான். நீ காலேஜ்லாம் எதுவும் போகல தானே? எதுக்கு நீ இப்படி பார்ட் டைம் ஜாப் பண்ணிருக்க? இப்போவே எதுக்கு ஏர்ன் பண்ணுற? நீ எப்போ ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறியோ அப்போயே உனக்கு ஸ்டடீஸ் மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் போயிடும். அது அப்பா இல்லை, நான் தான் வீட்டுக்கு மணி கொடுத்தாகணும். அதுக்காக தான் வயன். உனக்கு ஏதாவது படிக்கணும்னு ஆசை ஏதாச்சும் இருக்கா? வயன், எனக்கு மெடிக்கல் ஃபீல்ட் ட்ரை பண்ணணும். மெடிக்கல் ஃபீல்டா? என்ன பேசுகிற ஜேகே? மெடிக்கல் ஃபீல்டா? உனக்கு பிளட்டை பார்த்தாலே பேனிக் அட்டாக்லாம் வருது. உனக்கு எப்படி அது சூட் ஆகும்னு நினைக்கிற? இந்த பயம் வரத்துக்கு முன்னாடியே அந்த ஆசை வந்துருச்சு வயன். ஆனால் இந்த பயத்தை எப்படி சரிப்படுத்துறதுன்னு எனக்கு கொஞ்சம் கூட ஐடியா இல்லை. அதுக்காக என் ட்ரீமை நான் கிவ் அப் பண்ண மாட்டேன். அதனால தான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பார்ட் டைம் ஜாப் பண்ணுறேன். சரி, அப்படின்னாலும் மெடிக்கலுக்குலாம் நிறையா செலவாகுமே. நீ எவ்வளோ சேவ் பண்ணி வச்சுருக்க? இனிமேல் தான் அவன் சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். டேய், நீ என்ன பேசுகிற? உனக்கு ஆல்ரெடி 22. எப்படி நீ ஏர்ன் பண்ணுறதெல்லாம் இப்போ எங்கே? ஃபுல்லாக மணியுமே வீட்டுக்கே கொடுத்துருவியா? அவ்வளோ நீட்ஸாக என்ன உன் பேரண்ட்ஸ்க்கு? நீங்கள் அப்படி கேட்டதும் ஜேகே ஹெட் டவுன் பண்ணிடுறாரு. சரி, ஓகே, இனிமேல் நீ பார்ட் டைம் ஜாபோ இல்லை ஃபுல் டைமாக வேலைக்கு ஏதோ தேடி அலையிறதோ பண்ண தேவையில்லை. உனக்கு என்ன படிக்கணும்னு தோணுதோ நீ படி. ஐல் டேக் கேர் ஆஃப் தட். நீங்கள் அப்படி சொன்னதும் ஜேகே அவரோட ஹெட்டப் பண்ணி பார்க்குறாரு. அவருக்கு சுத்தமாக நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு புரியல. வயன் என்ன சொல்கிறீங்க வயன்? எனக்கு புரியலையே. நீங்கள் ஜேகேயோட ஃபேஸ் கிட்ட போகிறீங்க. உங்களோட ஹேண்ட் மெதுவாக ஜேகேயோட நெக்கில் இருக்கிற ஹிப்கியை ரப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. நீங்கள் ரப் பண்ண ஜேகே உங்களோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணிட்டு உங்களோட ஐஸையே பார்க்குறாரு. நீங்களும் கொஞ்சம் கூட ஐ கான்டாக்டை பிரேக் பண்ணாமல் ஜேகேவை அப்படி பார்த்துட்ருக்கீங்க. நீ எந்த வேலைக்கும் போக தேவையில்லை, நீ எந்த கஷ்டமுமே பட தேவையில்லை. உனக்கு என்ன படிக்கணும்னு தோணுதோ நீ படி. நான் அதுக்காக காம்பன்சேட் பண்ணுறேன். பட் அதுக்கு பதிலாக நீ எனக்கு ஒன்று பண்ணணும். நீங்கள் ஜேகேயோட ஃபேஸை இன்னும் கிட்ட இழுக்கிறீங்க. உங்கள் ஃபேஸ் கிட்ட உங்கள் 2 பேரோட ப்ரீத்தும் மிக்ஸ் ஆகிட்டுருக்கு. ஜேகேவால் ஒரு விஷயத்தையும் அவரால் அப்படி ஃபீல் பண்ண முடியுது. உங்ககிட்ட இருந்து வர அந்த சென்சேஷன் அவருக்கு அவ்வளோ அஃபெக்ட் ஆகுது. ஈவன் உங்கள் ஹேண்ட் ஜேகேயோட நெக்கில் இருக்குது இல்லையா, அவரோட ஹார்ட் பீட் ஃபாஸ்ட் ஆகிறத உங்களால் அவ்வளோ அழகாக ஃபீல் பண்ண முடியுது. இந்த உலகத்தில் எல்லாமே ஃப்ரீயாக கிடைச்சிடாதில்ல ஜேகே. நான் என்ன கேட்டாலும் பண்ணித்தரேன். பட் அதுக்கு பதிலாக யூ ஹாவ் டு ப்ளீஸ் மீ. நீங்கள் அப்படி சொன்னதும் ஜேகே உங்களை ஹோல்ட் பண்ணியிருக்கார் இல்லையா, அவரோட க்ரிப் அவ்வளோ டைட் ஆகுது உங்கள் கையில். அவரோட ஐஸ் எல்லாம் வைட் ஆகுது. அவர் அப்படி ஷாக் ஆகி உங்களை பார்த்துட்ருக்காரு. அவரால் நீங்கள் அப்படி சொன்னதை கொஞ்சம் கூட நம்ப முடியல. நீங்கள் மெதுவாக உங்கள் ஃபேஸை ஜேகேயோட நெக்கிட்ட கொண்டு போகிறீங்க. ஜேகே டக்குன்னு பின்னாடி போயிடுறாரு உங்களை புஷ் பண்ணி. வயன், என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி வயன் தெரியுது? என்ன அவ்வளோ கேவலமாக நினச்சிட்ருக்கீங்களா? இது ஆன்சர் இல்லையே, இது கொஷனில் திருப்பி வருது. எனக்கு ஆன்சர் தான் வேணும். நீ எந்த வேலைக்கும் போக வேணாம். ஜஸ்ட் எனக்கு தேவைங்கிறப்போ நீ என்னை ப்ளீஸ் பண்ணும், அவ்வளோதான். ஜேகேவால் எதுவுமே ரியாக்ட் பண்ண முடியல. அவர் அப்படியே உங்களை பார்த்துட்டே உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் உங்களோட கவுச்சிலேருந்து எழுந்திரிச்சு ஜேகே கிட்டே போய் உங்கள் ஹேண்டை வச்சு ஜேகேவை லாக் பண்ணுற மாதிரி பிடிச்சிட்டு அவரோட ஃபேஸ் கிட்டே போகிறீங்க. உன்னை 3 டைம் பார்த்துருந்துருப்பேனா,
அது 3 டைம்லேயே உன்னை பற்றி எனக்கு புரிஞ்சிடுச்சு. உனக்கு யாருமே உன்னை டச் பண்ணால் உனக்கு பிடிக்காதுன்னு நல்லா தெரிஞ்சிச்சு. பட் நான் உன்னை டச் பண்ணும்போது நீ என்னை புஷ் பண்ணலை. நான் உன்னை மார்க் பண்ணும்போது நீ என்னை புஷ் பண்ணலை. நீ நினச்சிருந்தா அப்போவே அதெல்லாம் பண்ணியிருந்துருக்கலாமே. உன்னால் இதை பண்ண முடியல. அதுக்கு பேர் பயம் இல்லை ஜேகே. இட் இஸ் கால்ட் டெம்டேஷன். எனக்கு உன் மேலே எவ்வளோ டெம்டேஷன் இருக்கோ அதே அளவுக்கு உனக்கும் என் மேலே இருக்குது. கரெக்டா இல்லையான்னு யோசிச்சு பாரு. டேக் யுவர் ஓன் டைம். உனக்காக நிறைய நாள் காத்துட்ருக்கு. பிகாஸ் நாளைக்கு நான் மிஷன் போயிடுவேன். திருப்பி எப்போ வருவேன்லாம் சொல்லவே முடியாது. அது வரைக்கும் மேக் யுவர் செல்ஃப் கம்ஃபர்டபுள். நல்லா யோசிச்சுட்டு ஓகேன்ற முடிவை சொல்லணும். ஓகே? நீங்கள் ஜேகேயோட நெக்கில் கிஸ் பண்ணிட்டு அங்கேருந்து போகிறீங்க. ஜேகே அப்படியே அங்கேயே உட்காந்துட்ருக்காரு. அவ்வளோதான்டா, இதோட இந்த பார்ட் சீக்கிரம் நெக்ஸ்ட் பார்ட் போட்டுடுறேன். அண்ட் இந்த எஃப்எஃப்ல உங்களுக்கு பிடிச்ச பார்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த எஃப்எஃப்ல நான் வந்து ஹைலைட்ஸ் மாதிரி ஒரு பார்ட்டை நான் எடுத்து லாஸ்ட்டாக போடுறேன் ஒரு 30 செகண்ட்ஸ்குள்ளே. ஸோ அதை பற்றி நான் உங்களோட ஒப்பீனியன் அதையும் சொல்லிட்டு போங்க. அப்புறம் சீக்கிரம் நெக்ஸ்ட் வந்து மீட் பண்ணுறேன். டாடா பை காய்ஸ், லவ் யூ ஆல், டேக் கேர், பை. உன்னை 3 டைம் பார்த்துருந்துருப்பேனா? அது 3 டைம்லேயே உன்னை பற்றி எனக்கு புரிஞ்சிடுச்சு. உனக்கு யாருமே உன்னை டச் பண்ணால் உனக்கு பிடிக்காதுன்னு நல்லா தெரிஞ்சிச்சு. பட் நான் உன்னை டச் பண்ணும்போது நீ என்னை புஷ் பண்ணலை. நான் உன்னை மார்க் பண்ணும்போது நீ என்னை புஷ் பண்ணலை. நீ நினச்சிருந்தா அப்போவே அதெல்லாம் பண்ணியிருந்துருக்கலாமே. ஆனால் உன்னால் இதை பண்ண முடியல. அதுக்கு பேர் பயம் இல்லை ஜேகே. இட் இஸ் கால்ட் டெம்டேஷன். எனக்கு உன் மேலே எவ்வளோ டெம்டேஷன் இருக்கோ அதே அளவுக்கு உனக்கும் என் மேலே இருக்குது. கரெக்டா இல்லையான்னு யோசிச்சு பாரு.